இவர் ஒரு பாடகர், நடிகர்னு பல பரிணாமம் இருந்தாலும் சாதாரணமாக பேசும்போதே பாடுவது போல அழகாக பேசுகிற அந்த நக்குள் அவர்கள் மேடைக்கு வருமாறு வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப பொறாமையாக இருக்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுன்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் இருக்குது. லைக் வாவ், ஆரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, what you want to do, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது, நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன்? இல்லை படம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தார் நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தார். அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்கார், ப்ரொடியூசர் வந்தார். அண்ட் கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டுருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டுருக்கேன், வாவ் பண்ணிட்டுருக்கேன், இங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பார். இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனே என்னால் வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங். ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கேபி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், யூ கைஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோடு தான் இறங்குவார். அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, fabulous musician sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theatre and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, this is going to be a super duper hit film. It is going to be fantastic. That's okay. So all I want to say is that wish you all the very best guys. This is a fantastic team. இந்த படம் வந்து is going to be 100% super hit. And Kalai Arsan bro சொன்ன மாதிரி get ready for success party. Start now with self preparation. Yes. பீரியாடிக் படங்களுக்கு பெயர் போன கலை இயக்குனர், திரையில் இப்போது தெரிக்க விடுகிற பல படங்களுக்கு தன்னுடைய அற்புதமான கலையால் உயிர் கொடுக்கிற கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ராமலிங்கம் அண்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச் இதே ஸ்டேஜில். அது என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர்
நம்ம நலம் விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய, அண்ணன் தம்பியாக வாழ்ந்த, கல்லூரியிலேருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனராக, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேரில் இயக்குனராக டைரக்டர் ரஞ்சித் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன். இப்போது அதே இயக்குனர் ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்கே இயக்குனராக ஜெயக்குமார் பேர் வரும்பொழுது இதை என்னால் எமோஷ்னலாக பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ நானும் ரஞ்சித், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்படங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி அவங்க இருவர் 3 பேர். ஆக்சுவலாக தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க 3 பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றி இருப்பாங்க கல்லூரியில். இப்படி ஒரு நண்பனுக்கு அந்த கல்லூரி கால நட்பு இப்படியா ஒரு சமூகத்தில் வேற ஒரு தளத்துக்கு சமூகம் பயன்பெறுவதற்கு இயக்குனர் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. இந்த மேடை, இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு ஜெயக்குமார் நாளைக்கு இதே இடத்துல வரலாம், இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதனால் நட்பு வந்துட்டு வேறு ஒரு இடத்துல போய் வேற ஒன்றா மாறுறது இருக்குல்ல, அதுக்கான சாட்சியாக தான் நான் அந்த மேடையை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி ஜெயக்குமாரை பற்றி இங்கே சொல்லணும்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு வார்த்தை சொல்லலாம் கலையரசன். ஆக்சுவலாக அந்த அக்ரெசிவ்ன்றது எப்படின்னா அன்பாக இருக்கும், வேறு மாதிரி இருக்காது, அன்பாக இருக்கும், அது ஒரு ஒர்க்காக இருக்கும், இப்படி தான் இருக்கும் அவருடைய அக்ரெசிவ். ரொம்ப ஒரு வேலையை எடுத்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப நேர்த்தி, அதாவது நேர்த்தியினுடைய உச்சபட்சத்துக்கு போய் நின்று பார்ப்பார். சார்பட்டாவில் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆளாக ஜெயக்குமார் இருந்தார். எனக்கு சார்பட்டா படத்தில் இப்படியான ஒரு பேர் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஜெயக்குமார் மிக முக்கிய காரணம். அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா சும்மா ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட இது கேட்டிருப்பார் ரஞ்சித், ஒரு ரோஜா பூ வேணுங்க, அந்த ரோஜா பூ 10 ரோஜா பூ வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார் அவர். ஒரு ரோஜா பூ இல்லைங்க, அவர் சொல்லியே இருக்க மாட்டார். இல்லைங்க அது அவன் அது சொல்லலைங்க, நீங்கள் வேறு அது வேறங்க அது அப்படின்னு. இல்லை ஜெய் எனக்கு தெரியணும்னா, இல்லை உங்களுக்கு இல்லை அது வேற ஒன்று சொன்னாங்க அப்படின்ட்டு போட்டு பரட்டி எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக, அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமாக கொடுப்பாப்புல, அன்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா நான் ஜெயக்குமார் வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு கனெக்ட் ஆன ஒரு ஆள். நான் கல்லூரியில் சேர்ந்து முதல் நாள் வரைந்த ஒரு மாடல் ஜெயக்குமார். நான் முதல்ல வரைஞ்ச மாடல், அதாவது கல்லூரி மாடல் இல்லாத வேற ஒருத்தனை வரையல, அப்படி வரைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு ஜெயக்குமார். அவர் அனிச்சியாகவே என்கிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆனார், என்கிட்ட பேசினார். அவர் ஒரு தோற்றமே வந்துட்டு வேறு மாதிரி இருப்பார். அப்போ அதில் வந்துட்டு எனக்கு வரையணுன்ற ஆள் இன்ட்ரெஸ்ட்டில் முதல் வரைஞ்ச ஒரு நபர். அப்படி அவர் எதை எடுத்தாலும் ஒரு நேர்த்தியாகவே அதை வந்து கையாள்வார். அது அதாவது இவர் இந்த இடத்த வந்து நிற்பார்ன்றதெல்லாம் நான் வந்துட்டு ஆக்சுவலாக அதை முதல்ல முடிவு பண்ணது தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தோல்வியை வந்துட்டு பார்க்காத ஒரு ஆள் நினைக்கிறேன் ஜெயக்குமார். சாதாரணமாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் தேடுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக டக்குன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு அவருக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆள். அவருக்கு வந்துட்டு இந்த வெற்றி என்பது வந்துட்டு எல்லா இடத்துலையும், ஏன்னா வெற்றி சுலபமாக வருதுன்ற போது அதுக்கு பேர் சுலபம் கிடையாது, பின்னாடி அவர் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிறார்ன்ற அர்த்தம். அதனால் அவருக்கு இந்த வெற்றி எளிதாக கிடைத்து விட்டது. இன்னும் சில எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை எளிதாக அட்டன் பண்ணுறாரு அவர். ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதையாசிரியர் கூட கதையில் ஒர்க் பண்ண தமிழ் பிரபா வந்துட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாக்களில் இருக்கிற இயக்குநர்கள் தேடப்படக்கூடிய எழுத்தாளர்களில் கதாசிரியர்களில் மிக முக்கியமான கதாசிரியர் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உமாதேவி வந்து அதே மாதிரி இங்கே சொன்னார், இந்த தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் வந்துட்டு உமாதேவி பற்றி சொன்னார். அது இன்றைக்கி வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒரு எப்படி சொன்னால் மனித மனங்கள் என்பது இன்றைக்கி இருக்கிற எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக அது அழகான தமிழில் இன்றைக்கி கடத்தக்கூடிய அறிவு உமாதேவி கிட்ட இருக்குது. அவர் எல்லா படங்களுக்கும் மிக நேர்த்தியாக எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயரவி என்னுடைய அசிஸ்டண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஆள். அதாவது ஒர்க்குன்னு எப்பயுமே வந்து நான் அவனை நிறைய டைம் வந்து திட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாமே இந்த மேடைக்காக தான்றதை நான் இந்த இடத்த வந்துட்டு
அவனை நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.